தலைவர் ரஜினிகாந்த் அவர்களை தமிழ் சினிமாவில் உள்ள பல பிரபலங்களும் தலைவர் என்றுதான் அழைக்கிறார்கள். அவர்களில் இசையமைப்பாளர் ஏ.ஆர். ரஹ்மான் குறிப்பிடத்தக்கவர். தலைவர் ரஜினி அவர்கள் நடித்த பல படங்களுக்கு இசையமைத்த ஏ.ஆர். ரஹ்மான் சூப்பர் ஹிட் பாடல்களையும் கொடுத்திருக்கிறார். குறிப்பாக இளையராஜா தேவாவிற்கு பிறகு தலைவர் ரஜினிகாந்த் அவர்களுக்கு அதிரடியான ஓப்பனிங் பாடல்களை கொடுத்த பெருமை ஏ.ஆர். ரஹ்மானுக்கும் உண்டு. அந்த வகையில் தலைவர் ரஜினிகாந்த் அவர்கள் நடித்த முத்து, படையப்பா, பாபா, சிவாஜி, கோச்சடையான், லிங்கா, 2.0 என பல சூப்பர் ஹிட் படங்களுக்கு இசையமைத்தவர்தான் ஏ.ஆர். ரஹ்மான். இவர் தலைவர் ரஜினிகாந்த் அவர்களை பற்றி பேட்டியில் கூறும்போது ஒரு நாளும் அவரை ரஜினி சார் என்று சொல்ல மாட்டார், தலைவர் என்று தான் சொல்வார். அந்த அளவுக்கு ரஜினி அவர்கள் மீது மிகப்பெரிய மரியாதை வைத்திருக்கிறார் ஏ.ஆர். ரஹ்மான். இப்படியான நிலையில் தனது மூத்த மகள் கதிஜா ரஹ்மான் சிறுமியாக இருந்தபோது தலைவர் ரஜினிகாந்த் அவர்கள் தூக்கி வைத்திருக்கும் ஒரு போட்டோவை தற்போது தனது இன்ஸ்டாகிராமில் வெளியிட்டிருக்கிறார் ரஹ்மான். இந்த போட்டோவை படையப்பா படம் வெளியான நேரத்தில் 1996 எடுக்கப்பட்டது என்றும் தெரிவித்திருக்கிறார் ரஹ்மான். அதாவது தனது இன்ஸ்டாகிராமில் தலைவர் ரஜினி அவர்களுடன் தனது மகள் கதிஜா ரஹ்மான் இருக்கும் அந்த போட்டோவை பதிவிட்டு மை லிட்டில் பிரின்சஸ் கதிஜா ரஹ்மான் வித் தலைவர் படையப்பா 1999 என்று பதிவிட்டு இருக்கும் ஏ.ஆர். ரஹ்மான் தலைவர் எனதான் ரஜினியை குறிப்பிட்டிருப்பதை கோடிட்டு காட்டியும் இருக்கிறார். இந்த செய்தி தற்போது சோஷியல் மீடியாவில் வைரலாகி இருக்கிறது. சமீப காலமாக தலைவர் ரஜினிகாந்த் அவர்கள் நடித்த சில படங்களில் ஏ.ஆர். ரஹ்மான் இடம்பெறாத நிலையில் தற்போது தலைவர் ரஜினியின் ரசிகர்கள் தலைவர் நடிக்கும் அடுத்தடுத்த படங்களில் ஏ.ஆர். ரஹ்மான் இடம்பெற வேண்டும் என்றுதான் விரும்புவதாகவும் தங்கள் கருத்துக்களை பதிவிட்டு வருகிறார்கள். முக்கியமாக தலைவர் ரஜினிகாந்த் அவர்களுக்கு ஏ.ஆர். ரஹ்மான் பல சூப்பர் ஹிட் பாடல்களை கொடுத்திருக்கிறார். குறிப்பாக முத்து, படையப்பா பாடல் எல்லாம் பட்டையை கிளப்பிய பாடல்கள் என்று அவர்கள் தங்களது கருத்தினை வெளிப்படுத்துகிறார்கள். இது ஒரு புறம் இருக்க, தலைவர் ரஜினி அவர்கள் கட்சி தொடங்க தயாராகி வரும் நிலையில் தற்போது பூத் கமிட்டி வேலைகளை விரைவில் செய்து முடிக்க வேண்டும் என்று அனைத்து ரஜினி மக்கள் மன்ற நிர்வாகிகளுக்கும் தலைவர் அவர்கள் ஒரு உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். இதன் காரணமாக கடந்த சில மாதங்களாக பரபரப்பு இல்லாமல் காணப்பட்ட ரஜினி மக்கள் மன்றம் தற்போது மீண்டும் மின்னல் வேகத்தில் இயங்க தொடங்குகிறது. அதோடு மறுபடியும் ரஜினி மக்கள் மன்றத்தின் செயலியில் புதிய உறுப்பினர்கள் இணையலாம் என்று சமீபத்தில் அறிவிக்கப்பட்ட நிலையில் தற்போது ஏராளமான புதிய நபர்கள் ரஜினி மக்கள் மன்றத்தில் தங்களை உறுப்பினர்களாக இணைத்து கொண்டு வருகிறார்கள். ஏற்கனவே கோடி உறுப்பினர்களை தொட்டுவிட்ட நிலையில் தற்போது மக்கள் வேகமாக இணைந்து கொண்டு வருவதால் ரஜினி மக்கள் மன்றம் மிகுந்த உற்சாகத்தில் காணப்படுகிறது. முக்கியமாக கடந்த பல மாதங்களாக அரசியல் கட்சி ஆரம்பிப்பது குறித்து எந்த முடிவும் எடுக்காமல் ரஜினி அமைதியாக இருந்து வந்ததால் ரஜினி மக்கள் மன்ற நிர்வாகிகளும் சற்று சோர்வுடன் இருந்தார்கள். ஆனால் தற்போது மீண்டும் தனது அரசியல் ஆலோசனை மற்றும் அடுத்த கட்ட அரசியல் நிகழ்வுகளை தலைவர் அவர்கள் தொடங்கிவிட்டதால் ரஜினி மக்கள் மன்ற நிர்வாகிகள் மத்தியில் மறுபடியும் உற்சாகமும் பரபரப்பும் அதிகரித்திருக்கிறது. அந்த வகையில் தனது பிறந்த நாளுக்கு பிறகு, அதாவது பொங்கலுக்கு தலைவர் ரஜினிகாந்த் அவர்கள் ஒரு நல்ல செய்தியை வெளியிடுவார் என்பதுதான் அனைவரது எதிர்பார்ப்பாகவும் இருந்து கொண்டிருக்கிறது. ஏற்கனவே அவர் சொல்லி இருந்தது போல் தேர்தலுக்கு சில மாதத்திற்கு முன்புதான் கட்சியை அறிவிப்பேன் என்று கூறி வந்ததால் அடுத்த ஆண்டு தொடக்கத்தில் தலைவர் ரஜினிகாந்த் அவர்கள் கட்சி அறிவித்து விடுவார் என்பதோடு ஜனவரி, பிப்ரவரி, மார்ச் ஆகிய மாதங்களில் மிகப்பெரிய அளவிலான 3 பிரம்மாண்ட மாநாடுகளையும் நடத்துவார் என்றும் தற்போது ரஜினி மக்கள் மன்ற நிர்வாகிகள் தகவல் கொடுக்கிறார்கள். அதனால் 2021ஆம் ஆண்டு தொடக்கத்திலிருந்து தலைவர் ரஜினிகாந்த் அவர்களின் அரசியல் கவுண்டவுன் ஸ்டார்ட் ஆகிவிடும் என்பது தற்போது தெரிய வந்திருக்கிறது. இந்த செய்தியை பற்றிய உங்களது கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. செய்திகள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அப்படியே நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ. இந்த செய்தியை பற்றிய உங்களது கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. செய்திகள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அப்படியே நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.
இந்த செய்தியை பற்றிய உங்களது கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. செய்திகள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அப்படியே நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ. இந்த செய்தியை பற்றிய உங்களது கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. செய்திகள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அப்படியே நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ. இந்த செய்தியை பற்றிய உங்களது கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. செய்திகள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அப்படியே நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ. இந்த செய்தியை பற்றிய உங்களது கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. செய்திகள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அப்படியே நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ. இந்த செய்தியை பற்றிய உங்களது கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. செய்திகள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அப்படியே நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.